ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 6வது நாள் தங்களுக்கு வலை விட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 6வது நாள் வலை விட்டுக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் மணி 4 டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே வலையை தண்ணியில் விட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிடுங்க. 6வது நாள் பார்த்துங்க. நேரம் நல்லா இருட்டிட்டு கடைசி கட்டாப்பு வலை பெய்கிட்டு இருக்குது. ஆமாம், லாஸ்ட்டு ஃபினிஷிங். ஆமாம், மேகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதான் மக்களே, தண்ணியில் வலையை விட்டு முடிச்சாச்சு. விடிய காலம் நம்ம 1 மணிக்கு வலையை வாங்குகிறோம் பாருங்கள். ஆமாம், விடிய காலம் மணி 1 மணி வலையை தண்ணியிலேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். பார்த்துங்க, இதான் நம்ம ரேடர் சிக்னல் கம்பு. நம்ம அந்த வலையை போய் நம்ம எப்படி பிடிக்கிறதுன்னு அந்த கம்பை வச்சு தான் நாங்கள் ஓடி பிடிப்போம். ஆமாம், அதை தூக்கி முன்னே கொண்டு வேஞ்சி ட்ரம்மில் ஓட்டி இழுக்க ஆரம்பிச்சிருவோம். பார்த்துங்க, இவ்வளோ சூறைகள் வந்திருக்குது. ஆமாம், இது எல்லாமே வரிச்சூரை மக்கள். இந்த வரிச்சூரைக்கு மட்டும்தான் நம்ம வலை இலக்கி இழுக்கிறோம். அதனால் நமக்கு வரிச்சூரை தான் மெயினாக வரும். அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய மீன்கள் 1 2 வந்துச்சுன்னா உண்டு. ஆமாம், பார்த்துங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டுவிடுங்க மக்களே. இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வரும். பார்த்துங்க, ஒரு வால் சுறா குட்டி. இதெல்லாம் சின்ன மீன் தான் எங்களுக்கு இது. நம்ம இந்த மீனை ஐஸ் பெட்டிக்கு உள்ளே இறக்கி கொடுக்கணும் மக்களே. நம்ம கொடுப்போம். ஒரு பரலாக்குட்டி வேறு கிடக்க கறிக்கி. எல்லாம் அடுத்த கட்டாப்பு வலையை நம்ம போய் இழுக்க போயிடுவோம். அடுத்த கட்டாப்பு வலையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அடுத்த கட்டாப்பு வலையை நம்ம இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய மீன் ஒன்று வந்துச்சு மக்களே. அடுத்த கட்டாப்பு வலையில் தான் ஒரு பெரிய மீன் கிடந்துச்சு. ஆமாம், வால் சுறா. பார்த்துங்க, இதில் சூறையும் 5 6 வந்திருக்கு நம்மளுக்கு. ஆமாம், அவ்வளோத்தையுமே நம்ம ஐஸ் பெட்டிக்குள்ளே எடுத்து கொடுத்துருவாங்க பார்த்துங்க. ஆமாம், முன்னாடி வலை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாம்,
முன்னாடி வலையை வாங்கிட்டு தான் இருக்காங்க. எங்கிட்ட மீனை பூரா ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த வலை பூரா மொத்தம் அடித்து கிடக்குது. வேலைத்தையும் அள்ளி தட்டி ஏற்றிடுவோம் உடனே. ஆமாம், அன் டைமில் மட்டும் வலையை வந்து தெளிவெடுத்து ஏற்றிடுவோம் மக்களை. வெடிஞ்சிட்டுனா ஓரம் கட்டி போட்டு போயிடுவோம். பார்த்துங்க, இந்த கட்டாப்பு வலையில் வந்த மீன்களை, பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே. ஆமாம், அவ்வளோத்தையுமே ஐஸ் பெட்டிக்குள்ளே இறக்கி கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் அடுத்தடுத்து வலையை பிடிப்போம். இல்லைன்னா அந்த மீன் ஒரு மாதிரி கெட்டு போயிடும். பார்த்துங்க, அந்த மொத்தம் அடித்த வலையை பூரா உள்ளே அள்ளிட்டாங்க. வலை வந்து முடிஞ்சிட்டு அவ்வளோதான். ஆமாம், இனிமேல் அடுத்த கட்டாப்பு வலையை பிடிக்க ஓடணும். வலை இன்னும் தண்ணிக்குள்ள நிறையா கிடக்கும் மக்களே. ஆமாம், அடுத்த கட்டாப்பு வலையை பிடிக்க ஓடுவாங்க. இதை பூரா போட்டில் உள்ள ஆட்க இந்த மீனில் பூரா உள்ள இறகி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், பார்த்துங்க, அடுத்த கட்டாப்பு வலையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மீன்களை பூரா இறக்கி உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வலையை வாங்கிட்டு வலையை அடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கோட்டும் கீட்டுமாக போட்டிருக்காங்க. மழை காற்று மிச்சமாக இருக்குது கடல் மேலே. இப்படி தான் நம்ம மெதுவாக வலையை வாங்கிட்டே போவோம். இருட்டில் மட்டும் மீன் வர்றது தெரியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பார்த்துக்கிட்டு அப்படியே அனப்பாகவே வாங்கிட்டு போவோம் மக்களே. மீன் தட்டி கடலில் போயிடக்கூடாது அப்படின்னு.
மீன் ஏதாவது தட்டிட்டு அப்படின்னா உடனே குதித்து பிடிக்கணும். ஆமாம், தண்ணியில் ஒரு ஆள் குதித்து பிடிச்சிருவாங்க. ஆமாம், அது உடையும் மாட்டோம். பார்த்துங்க, இது ஃபுல்லாக இந்த கட்டாப்பில் வந்த மீன். ஆமாம், அது வால்சுரா வந்தது தான். அது இன்னும் குடல் எடுக்காமல் இருக்கிறனால பெட்டியில் இறக்கி கொடுக்கல. விடிஞ்சதுக்கப்புறம் குடலை எடுத்துகிட்டு உள்ளே இறக்கி கொடுப்போம். ஆமாம், பார்த்துங்க மக்களே, நம்ம டிரைவிங்கில் இருந்துக்கிட்டே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், டிரைவிங்கில் இருந்து தான் அந்த வேலையை பார்க்கணும். நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஆட்கள் கிடையாது. நம்மளே எடுத்து நம்மளே போட்டுக்கிறது. ஆமாம், நம்மளை வீடியோ எடுக்கிறது யாருன்னா ஒரு சின்ன பையன். ஆமாம், அதனால் அந்த கேமரா கொஞ்சம் தெளிவு இல்லாமல் காட்டுது. இல்லைன்னா கேமரா குவாலிட்டியாக காட்டும். ஆமாம், பார்த்துங்க. பார்த்துங்க, இப்படி தான் வலை மொத்தம் அடித்து உள்ளே வரும் மக்களே. அதை தட்டி தட்டி ஏற்றுறது தான் நம்மளுக்கு வேலையே. இப்படி மொத்தம் அடிச்சுலாம் வந்துச்சுன்னா மீனே படாது. வலையும் சீக்கிரம் ஆகாமல் போயிடும், கிழிஞ்சு போயிடும். பகலை ஃபுல்லாக அந்த வலையை உட்காந்து கெட்டுவோம். பார்த்துங்க, ஒரு சூறகீரை வந்திருக்கு, எல்லாம் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. வேஞ்சில் ஒரு மீன் வருது. ஆமாம், பார்த்துங்க, அந்த வந்துட்டு வரிச்சூரை ஊரம். ஆமாம், நமக்கு வரிச்சூரை தான் அதிகமாக கிடைக்கும். ஆமாம், எப்போமாவது அந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் ஆழ்கடலில் கிடைக்கும் மக்களே. எல்லா நேரமும்லாம் பாடு வராது.
அதை கழித்து தெளிவு பண்ணி ஓரம் கட்டிடுவாங்க மக்களை. பார்த்துக்குங்க, அது எவ்வளோ கரெக்டாக அந்த கண்ணி செவலுக்குள்ளே போய் கிடக்கு பார்த்துக்குங்க. பார்த்துங்க, இந்த மீனை குடல் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல விடிஞ்சிட்டு, அதனால் இந்த மீனை குடல் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். குடல் கடலை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இறக்கவும் பார்த்துக்கிடுங்க. அது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். இதை பூரா குடல் கடலை எடுத்துகிட்டு நம்ம மாட்டில் உள்ளே இறக்கி வச்சிடணும். ஐஸ் பெட்டிக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இறக்கி வைப்போம். கடைசி கட்டாப்பு வலை முன்ன வலையை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், இங்கே இந்த வேலை நடக்கு. குடலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூறை வந்திருக்கு மக்களே, ஒரே ஒரு சூறை வந்துட்டு வலையில். பார்த்துக்குங்க, அடுத்து ஏதாவது வருதான்னு பாருங்கள். இந்த வலையில் வரும், வராமலாம் போகாது. ஆமாம், இந்த அடுத்து ஒரு சூறை வருங்க. சம்முன்னு கிளம்பி வருது மக்களே, வேறு லெவல். இந்த அடுத்து ஒரு சூறை வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அடுத்து ஒரு சூறை வருது. அடுத்தடுத்து வரிச்சூறையாக தான் வரும், வேறு மீன்லாம் வராது. எப்போமாவது தான் பருவட்டு 1 2 வரும். இந்த அடுத்து ஒரு சூறை வருது. ஆமாம், வீஞ்சில் பாருங்கள். கழிக்கிறதுக்கு ஆள் தெளிவாக நிற்கணும். கராகரன்னு கழித்து ஒதுக்கிக்கிட்டே இருக்கணும் மீனை. ஆமாம், டிரைவரில் ஆஞ்ச மேலே லேசாக மேலே விட்டுட்டாங்க வலை மேலே, அதனால் திருப்பி இங்கிட்டு வரும். இந்த அடுத்த சூறை வலை வந்து முடிச்சுட்டு இருக்கிற மீன்களை உள்ளே அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து காப்பி கீப்பி ஏதாவது குடிப்போம். குடிச்சிட்டு மறுபடியும் போய் நாங்கள் வலையை வாங்குவோம். பார்த்துங்க, ஒரு கனவா 2 தோல் பாறை இதெல்லாம் வந்து கிடக்குது. ஆழ்கடல் ஃபிஷ்ஷிங், ஒரு கடல் ராசா, நாட் 7.